ஒரு சிப்பாய் பிடிபட்டா அவனை காப்பாத்த ராஜா சதுரங்க விதிகளை மீற வேண்டியதா இருந்தது. ஆம்புஷ், எங்களை அட்டாக் பண்றாங்க. ஐ ரிப்பீட். போலாமா ஆதி? அப்புறம் கோவால இருக்க ஃபெரிய ட்ரை பண்ணி பாப்போம். மேகுல் சார், ஆலியா, நீங்களா இதெல்லாம்? வெரோனிகா நம்மள போலீஸ் சிஸ்டம்ல சிக்க வைக்கணும்னு நினைச்சா நம்ம அவரோட பிளானை ஹேக் பண்ணிட்டோம். வாங்க, நேரம் கம்மியா தான் இருக்கு. டீம் மேகுல் அவங்க சிப்பாயை காப்பாத்திட்டாங்க. ஆனா இப்ப சட்டத்தோட பார்வையில அவங்களும் குற்றவாளிகள் ஆயிட்டாங்க. இந்த ஆதி, இத குடி. உன்னை பார்த்தா ஏதோ பேய பார்த்த மாதிரி இருக்க. மேகுல் சார், ஆலியா, என்ன இதெல்லாம்? சத்தவர துப்பாக்கியா? அதுவும் போலீஸ் ஃபோர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிருக்கீங்க. நாங்க போலீஸ் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திருக்கோம் ஆதி. அப்புறம் நீ ஒன்னும் குற்றவாளி கிடையாது. வெரோனிகா நம்மள போலீஸ் கிட்ட மாட்டி வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கா. ஆனா இப்ப நாம சட்டத்துக்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். நாம எல்லாம் ஒரு டீம் ஆதி. ஒருத்தருக்காக எல்லாரும் வருவோம், அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரே வேலை பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த மிஷன்ல இன்னொருத்தரும் ஜாயின் ஆக போறாங்க. ப்ரொஃபசர் தான் அனுப்புனாரு. I'm Liana. Room for one more? லியானா, நீ இங்கயா? வாவ், மிஷன் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு போலயே. வெல்கம் லியானா. நாங்க இப்ப தலைமறைவா இருக்கோம். ஒரு சேஃப் ஹவுஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். லொகேஷன் என்கிட்ட தான் இருக்கு. நாம இப்ப அங்க ரீரூட் பண்ணிக்கலாம். நல்லது. நம்ம கிட்ட 2 கீஸ் இருக்கு. வெரோனிகா கிட்ட 1 இருக்கு. இன்னும் 3 கீ எங்கேயோ மறைஞ்சிருக்கு. வெரோனிகா இப்ப நம்மள தேடுவா. அதனால அவளுக்கு முன்னாடி நம்ம 3 கீயை கண்டுபிடிக்கணும். ஒரு புது மெம்பரோட டீம் மேகுல் இன்னமும் பலமா இருந்தது. ஆனா வேட்டைக்காரங்களே இப்ப எரியாயிட்டாங்க. அவங்களோட போர் வெறும் கீக்காக மட்டும் இல்ல, அவங்களோட ஃப்ரீடமுக்காகவும் தான். அட, டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங்க விட இந்த ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. இது யாரடா படிப்பா? இது நார்மல் டெக்ஸ்ட் கிடையாது. காந்தாரா கிங்டமோட ஒரு கோடட் டயலாக் தான் இது. சாரதா ஸ்கிரிப்டோட early ஃபார்ம்ல எழுதி இருக்காங்க. ப்ரொஃபசர் என்கிட்ட இத பத்தி சொல்லி இருந்தாரு. This is a riddle. இங்க சூரியன் சமுத்திரத்தோட மடியில படுத்திருக்கோம். சமுத்திரத்தோட மடியிலையா? அப்படின்னா வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. அப்புறம் எங்க 5 ஆறோட சங்கமம் நடக்குதோ. 5 ஆறா? பஞ்சாபா? இல்ல, அங்க கடற்கரையே இல்லையே. Wait, there's more. அங்க கல்லு நெஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கோம். கல் நெஞ்சமா? ஸ்டோன் ஆர்ட். இது நம்மளோட அடுத்த க்ளூ. ஸ்டோன் ஆர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது பழைய கதை கிடைச்சிருச்சு. இது ஒரு காந்தாரியன் கதை. வானத்துல இருந்து பூமிக்கு வந்து விழுந்த ஒரு மீட்டியராய்டு. அத மவுண்டன்ஸ் ஹார்ட்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இத கடவுளா கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்ஷியன் போர்ட், விண்கற்கள். புரிஞ்சிருச்சு. இந்த 2 புரிந்துற மாதிரி ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்கு. குஜராத்ல துவாரகா பக்கத்துல ஒரு பழைய கோட்டை. அந்த கோட்டையில ஒரு விண்கற்கள் விழுந்து பள்ளத்தாக்கு உருவானதா புராணங்கள் சொல்லுது. கடல்ல மூழ்கிய ராஜாவோட புதையல், அப்புறம் துவாரகா, கடல்ல மூழ்கி போன ஒரு நகரம், எல்லாம் ஒன்னா சேருது. இதுதான் அந்த இடம். ஆதியு லியானாவோட கூட்டணியோட டீம் அடுத்த கீயை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க உதவி பண்ணாங்க. அவங்களோட அடுத்த மிஷன் துவாரகா. இந்த இடிபாடுகள் ஒரு பாதுகாக்கப்பட்ட தொல்பொருள் தளம், பாதுகாப்பான இடம். அங்க நம்மளோட எதிரி வெரோனிகா கண்டிப்பா நமக்காக காத்துக்கிட்டு இருப்பா. நம்ம தெளிவா பிளான் பண்ணி ஆகணும். ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தா மீட்டியராய்ட ஒரு சென்ட்ரல் சேம்பர்ல தான் வச்சிருக்காங்க. அது ஹால் ஆஃப் தி ஃபாலன் ஸ்டார்னு சொல்லுவாங்க. சேட்டலைட் தெர்மல் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இடிபாடுகளோட அந்த பகுதியில விசித்திரமான எனர்ஜி சிக்னேச்சர் இருக்கு. இதுதான் அந்த இடமா இருக்கணும். நல்ல ஒர்க் லியானா. உன்னோட ரிசர்ச் இல்லாம இந்த இடத்த நாங்க கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அப்புறம் உன்னோட டெக் இல்லைன்னா நாம நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். We make a good team. ஸ்ட்ராட்டஜி என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா அங்க பாம்பு, பூரா, தேலுன்னு என்னென்ன இருக்குன்னே தெரியலையே. நான் எல்லாருக்காகவோ திங்ஸை பேக் பண்ணி வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம டேஸ்டியான தேப்லா சாப்பிடலாம். நல்லது. நம்ம விடியறதுக்குள்ள அங்க கிளம்பி ஆகணும். எல்லாரும் ரெடியா இருங்க.
விடியறதுக்குள்ள மேகுலும் அவங்க டீமும் துவாரகாவோட இடிபாடுகளுக்கு கிளம்பி போயிட்டாங்க. வரலாறும் கடலும் ஒன்று சேர்ற அந்த இடம் துவாரகா. எனர்ஜி சிக்னேச்சர் இங்கதான் பக்கத்துல இருக்கு. இங்க வெறும் கடலும் கல்லும் தான் இருக்கு. Oh no, the Hall of the Fallen Star. அது சமுத்திரத்துக்குள்ள தான் மூழ்கி இருக்கு. இப்ப நாம கீழே போகணும். அட என்ன பண்றது? ஸ்விமிங் காஸ்டியூம் தான் நாம கொண்டு வரவே இல்லையே. முக்கிய வாசல் தண்ணி கடியில் இருக்கு. ஒருவேளை அங்க வழி இருக்கலாம். அங்க பாருங்க. Sea caves. Ancient fortsல எமர்ஜென்சி எக்ஸிட்டா இத தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லோ டைட் இருக்கும்போது நமக்கு வழி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த 45 நிமிஷத்துல அலை குறையும். நம்மக்கிட்ட 2 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அலை மறுபடியும் வந்துடும். Guys, நாம தனியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. வெரோனிகாவுக்கு நம்ம இங்க இருக்கோம்னு தெரியும். இப்ப இது ஒரு பந்தயம். கடல் அலைகள் பின்னாடி போயிருந்தது. வழியும் தெளிவா தெரிஞ்சது. ஆனா அந்த வழியில ரொம்ப ஆபத்துகள் இருந்தது. சேம் கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருந்தது. எதிரியும் அங்க வேகமா நெருங்கிட்டு இருந்தாங்க. நாம உள்ள போறோம். எல்லாரும் கவனமா இருங்க. எந்த மூமெண்ட் இருந்தாலும் உடனே எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. டோன்ட் வரி சார். எனக்கு தெரியாம இங்க ஒரு இலை கூட அசையாது. ஆதி, சோனார்ல உனக்கு ஏதாவது தெரியுதா? இல்ல மேகுல் சார், எங்க பார்த்தாலும் வெறும் பாறைகளா தான் தெரியுது. இது ஒரு நேச்சரான மேஸ். வெயிட், இந்த மார்க்கிங்ஸ் இது பழைய காலத்துக்கு சேர்ந்தது. ஒவ்வொரு சிம்பலும் ஒரு கான்ஸ்டலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணும். நாம சரியான கான்ஸ்டலேஷன் வழியை தேர்ந்தெடுக்கணும். புராணத்துல விழுந்த நட்சத்திர கூட்டத்தை பத்தி இதுல சொல்லப்பட்டிருக்கு. எந்த நட்சத்திர கூட்டம் உடைந்ததோட தொடர்பு இருக்கு? மேல் சார், ஒரு பிரச்சனை. 2 ஸ்பீட் போட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுல டிராகோ நெக்ஸஸோட லோகோவும் இருக்கு. Fallen Star, The Legend of Aethan. சூரியனோட ரதத்துல இருந்து விழுந்தவங்க. அவர் வந்ததுதான் இந்த ஹெரிடேனியஸ் கான்ஸ்டலேஷன், The River of Stars. இதோ இதான் அந்த வழி. வாங்க. கிடைச்சிருச்சு, The Stone Heart. கவனமா இல்லையானா அது ஒன்னும் அவ்வளோ ஈஸியா இருக்காது. நீங்க சொன்னது சரிதான் மிகுல் சார். இது ஒரு பிரஷர் சென்சிட்டிவ் ட்ராப். நாம இந்த கீயை இப்ப எடுத்தோம்னா அப்புறம் இந்த குகையை நம்ம மேல வந்து விழுந்துரும். டிடெக்டிவ் மேகுல், எப்பவும் போல தப்பான நேரத்துல நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட்ட போல இருக்கு வாஷ். ஆனா அந்த கீ உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த முடிவை நீ எடுக்க முடியாது. ட்ராப்ப செயலில் இழுக்க வை. மேகுல் சார், நாம எப்படியாவது இந்த வெயிட்டை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஃபாலோ மீ. இப்ப போலாம். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். We have it. Mission successful. இந்த தடவை இதை செலிப்ரேட் பண்ண நாம தேப்லா சாப்பிட்டுதான் ஆகணும். இது அற்புதமா இருக்கு. இதுல இருந்து விசித்திரமான சக்தி வருது. இது வெரோனிகா தானே? கொஞ்சம் பொறுமை. பைக் ஹேக் பண்ண முடியல. செக்யூரிட்டி ரொம்பவே அட்வான்ஸா இருக்கு. ஹேக்கிங்க விட ஆதி, முதல்ல அந்த கீயை ஸ்கேன் பண்ணு. இந்த எனர்ஜி இது ஒரு அவுட் கோயிங் சிக்னல். இதுக்குள்ள ஒரு மைக்ரோஸ்கோபிக் ட்ராக்கரும் இருக்கு.
ஹேக்கரை உடனே டிசேபிள் பண்ணு. வெரோனிகா தூரமா போயிருக்க மாட்டா. முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மேகுல் சார். என்கிரிப்ஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. டிசேபிள் பண்ண டைம் ஆகும். நான் சிக்னலை இப்போ ஓவர்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ நோ, அவங்க நம்ம சிஸ்டமை பிரீச் பண்ணிட்டாங்க. அவங்க இங்க தான் இருக்காங்க. ஆலியா! ஒரு பக்கம் வெரோனிகாவோட வெறுப்பு, இன்னொரு பக்கம் மேகுலோட நிர்பந்தம். மேகுல் ஆலியாவை காப்பாத்துவாரா இல்ல இந்த நிலைமையில மேகுலோட டீம் சிதறிடுமா? இதை தெரிஞ்சுக்க நீங்க அடுத்த எபிசோட பாருங்க.